பொள்ளாச்சி நாமகாலிங்கம் தொழில்நுட்ப கல்லூரியில் வாக்கு எண்ணும் அலுவலர்களுக்கு பயிற்சி. பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. பொள்ளாச்சி பாராளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குப்பெட்டி இயந்திரங்கள் உடுமலை சாலையில் உள்ள நாமகாலிங்கம் தொழில்நுட்ப கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்க இன்னும் சில தினங்கள் உள்ள நிலையில் வாக்கு எண்ணும் மையங்களில் வாக்கு எண்ணிக்கையின் போது ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இன்று நடைபெற்றது. தேர்தல் அலுவலர்கள், வாக்கு எண்ணும் மேற்பார்வையாளர்கள், உதவியாளர்கள், நுண் பார்வையாளர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷர்மிளா உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு வாக்கு எண்ணும் தினத்தன்று அலுவலர்களின் செயல்பாடுகள் குறித்து முதல்கட்ட பயிற்சி அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷர்மிளா அளித்த பேட்டியின் போது கூறுகையில், நம்ம பொள்ளாச்சி பாராளுமன்ற கவுண்டிங்கான பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நம்ம மொத்தம் ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கும் 14 டேபிள் போடுறோம். மொத்தம் நமக்கு 84 டேபிள், ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு 14 டேபிள் போடுறோம். இங்கே 335 பணியாளர்கள் வந்து இதுக்காக கவுண்டிங்காக சிறப்பாக அவங்க நியமிக்கப்படுவார்கள். ஃபர்ஸ்ட் ரேண்டமைசேஷன் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ரேண்டமைசேஷன், தேர்ட் ரேண்டமைசேஷன் நடைபெறும். தேர்ட் ரேண்டமைசேஷன் நடக்கும்போது தான் அவங்களுக்கு எந்த டேபிள் ஒதுக்கப்படுதுன்னு தெரியும். அது போக அவங்க யாரும் கவுண்டிங் ஸ்டாஃப் யாருமே வந்து செல்ஃபோன்ஸ் அலௌட் கிடையாது ஹாலுக்குள்ளே. அதே மாதிரி எலெக்ஷன் ஏஜென்ட்ஸ், தேர்தல் முகவர்கள் எல்லாருக்குமே வந்து ஃபார்ம் 18 கொடுத்து அவங்களுக்கான நியமனம் செய்யப்படும். அந்த ஒப்புதல் அட்டை எடுத்துகிட்டு வந்தால் தான் அவங்க இன்சைட் த கவுண்டிங் ஹால் முள்ள அலோவ் பண்ணப்படும். அவங்களுக்குமே வந்து செல்ஃபோன்ஸ் நாட் அலோட். தனியாக வந்து ப்ரெஸ்ஸுக்குன்னு தனியாக வந்து மீடியா சென்டர் ஓப்பன் பண்ணுவோம். கம்யூனிகேஷன் சென்டர் தனியாக அமைக்கப்படும். 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். எனி லா அண்ட் ஆர்டர் இருக்குன்னா அதுக்கு தனியாக எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் நம்ம நியமனம் செய்வோம். ஸோ தேர்தல் கவுண்டிங் டே அன்றைக்கி வந்து சிறப்பாக அனைத்து ஏற்பாடும் நம்ம மாவட்ட நிர்வாகம் சார் செஞ்சுருக்கிறோம். தேர்தல் வந்து அன்னைக்கு 4th அன்னைக்கு மார்னிங் 8 o'clock ஃபஸ்ட்டு போஸ்டல் பேலட்டுக்கான பணி தொடங்கப்படும். 8:30க்கு வந்து ரெகுலர் கவுண்டிங், நம்ம இவிஎம் கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு 17 முதல் 24 வரைக்கும் நமக்கு ரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கான்ஸ்டிடுவன்சிக்கு ஏற்ற மாதிரி மாறுதல் இருக்கும். ஏன்னா நம்பர் ஆஃப் போலிங் ஸ்டேஷன்ஸ் வேரி ஆகும். ஸோ அதனால் வந்து 17லேருந்து 24 ரவுண்ட் வரைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டிடுவன்சி இருக்கும். இன்றைக்கி பயிற்சி வகுப்பில் கவுண்டிங் சூப்பர்வைசர், கவுண்டிங் அசிஸ்டன்ட், மைக்ரோ அப்சர்வர்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. 335 ஸ்டாஃப் இன்றைக்கி வந்திருக்காங்க ஃபார் ட்ரைனிங்காக. எல்லா ஏஆர்ஓஸும் வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 1.5 day செஷன் ட்ரைனிங் இருக்குது வித் ஹேண்ட்ஸ் ஆன். எப்படி கவுண்டிங் இவிஎம் மெஷினை வச்சு சியூ வச்சு எப்படி இந்த கவுண்டிங் நடத்தணும், அதுக்கான 17C ஃபார்மேட்ஸ் ஜெராக்ஸ் காப்பீஸ் இங்கே வழங்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரைனிங் முழுமையாக அவங்க பயன்படுத்தி இது வந்து எல்லாமே டவுட் கிளியரிங் செஷனும் இருக்குது. ஸோ இது உபயோகமாக இருக்கும்.